அவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கைவிட மாட்டார். கர்த்தர் யாரை கைவிட மாட்டார் என்பதை குறித்து வேதத்திலே சொல்லுகின்ற வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். முதலாவதாக, நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். இது சங்கீதம் 37 சங்கீதம் 25 வசனம். பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். சங்கீதம் 37 வசனம் 28. மூன்றாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். சங்கீதம் 9:10. நான்காவதாக, கர்த்தருக்குள் பலம் கொண்டு திடனாயிருப்பவர்களை கைவிட மாட்டார். உபாகமம் 31:6. ஐந்தாவதாக, பண ஆசை இல்லாதவர்களை கைவிட மாட்டார். எபிரேயர் 13 வசனம். ஆறாவது, கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12 வசனம். ஆகவே ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று குறிப்பிட்ட இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து வேதத்தை படித்து தியானித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.